ஹாய் உறவுகளே, இது என்ன வீடியோனா, செவ்வாய்க்கிழமை அப்போ எடுத்தது. தைப்பூசம் அன்னைக்கு எங்களுடைய முதல் திருமண நாள். காலையிலே கோலம் விட்டேன். என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் குப்பை தட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பால்காரங்க வந்தாங்க, பால் வாங்கிட்டு. டே ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு ஒரு பிளானை நான் எடுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் ப்ரெஷ் பண்ண போயிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியன் தான். எங்கள் கல்யாணம் அன்றைக்குமே ஃபுல் வெஜிடேரியன் தான். இன்றைக்கும் வெஜ் தான். சாம்பார், அதுக்கு காய்கறி வெட்ட சொன்னேன். அவங்க குட்டி குட்டியாக வெட்டியிருந்தாங்க. கொஞ்சம் காமெடியாக இருந்தது. அவங்க இன்னும் நாங்கள் எதுவும் சாப்பிடவே இல்லைங்க. அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு டீ குடிக்க உட்காந்துட்டோம். அதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டோம். மாம்பழம் வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. நானும் அவங்களும் மாற்றி மாற்றி ஃபன் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். இதில் வேறு உனக்கு இல்லை எனக்கு நீ தட்டை வேறு பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. பக்கத்தில் அவன் வாய் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வாய் வச்சு வச்சு என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா ஜாலியாக போச்சு. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி. அவங்க எங்கேயும் போகக்கூடாது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால வெளியெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டிலே இருக்கிறனால நாங்கள் ஃபுல்லாக டைம் வீட்டிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கலான்னு சொல்லிட்டு பாத்திரம் விளக்க போயிருந்தேன். விளக்கி முடிச்சுட்டு ஒரு பக்கம் சாம்பார், அப்புறம் காலிஃப்ளவரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் குருமா வைக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சேன். என் வீட்டுக்காரர் தான் முந்தின நாள் மாவு அரைச்சி தந்தார். அதுக்கப்புறம் நல்ல மாவு சூப்பராக இருந்துச்சு. தோசை மாவு அழகாக இருந்தது. கடையில் வாங்குறதோட வீட்டில் சூப்பராக இருந்தது. அழகாக பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் டைம் அரைச்சார். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டோம். தக்காளி சட்னி அரைச்சேன், சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணோம், பாயசத்துக்கு ரெடி பண்ணேன், பால் பாயசத்துக்கு. அதுக்கப்புறம் கேக், மேரிகோல்டு பிஸ்கட்டில் கேக் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் எங்களுடைய புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்தோம். ஆனால் டைம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் பொறுமையாக தான் இது பண்ணோம் எல்லாமே. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் தூங்கலான்னு வந்துட்டோங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்கு இவங்ககிட்ட நான் பஜ்ஜி கேட்டிருந்தேன். அப்புறம் அவங்க கடைக்கு போயிருந்தாங்க. ஆனால் அங்கே பஜ்ஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் பானிபூரி வாங்க சொன்னேன். பானிபூரி வாங்க சொல்லிட்டு அவங்க சொன்னேன். இவங்க போனாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமாட்டி மாடிக்கு போயிட்டு துணி போர்வை ஏதோ போட்டிருந்தாங்க துவச்சி, அதை எடுத்துகிட்டு வரேன்னு மாடிக்கு போனாங்க. வியூ நல்லா இருந்தது. ஈவினிங் டைம் எங்களுக்கு ஃபுல்லாகவே வீட்டில் தான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருந்தோம். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போர்வை வேறு ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்க. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, பார்த்தேன் ஸ்மெல் நல்லா இருக்கான்னு. எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் குருசடி கோயில்னு உண்டு, அழகாக தெரியும். அந்த மலை மேலே தான் இருக்குது சாமி, ஏசப்பா. அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம். காஃபி அடுப்பில் போட்டு கேஸில் வச்சுட்டு காஃபி குடிக்கலான்னு அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. விளக்கு பற்ற வைக்கணும்ல, அதனால் விளக்கு பற்ற வைக்கும்போது இவர் செல்லை வீடியோ எடுத்தார். சாமி கும்பிடும்போது மட்டும் வீடியோ எடுக்கலை. நான் விளக்கு பற்ற வைக்கும்போது பற்றி வைக்கும்போது தான் வீடியோ எடுத்தாங்க. கற்பூரம் காட்டும் போகும்போது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக காஃபி குடிக்க போயிட்டோம். டீ தான் போட்டிருந்தேன். அது கூட பானிபூரி வச்சு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டாங்க. அவங்க கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பானிபூரி பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் கல்யாண ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன வேலை பார்க்காங்க அப்படின்னு. பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு டே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயிட்டோம். கொஞ்சம் நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் நடந்தோம். மேலே நடந்ததுக்கப்புறம் நல்ல இருட்டாக இருந்தது. சூப்பராக காற்று அடிச்சது, அழகாக இருந்துச்சு மேலே மாடியில். நாங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பாய்.